அயோத்தியின் மாளிகை கொடிகள் எவ்வளவு உயரமாயிருந்தன தெரியுமா? கம்பர் கற்பனையில் அதற்கும் ஒரு காரணம் சொல்கிறார். வணக்கம் நண்பர்களே. போன பாட்டுல அயோத்தியின் மாளிகைகள்ல தொங்கின முத்து மாலைகளை பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த மாளிகைகள்ல பறக்கிற கொடிகளை பத்தி கம்பர் என்ன சொல்றாருன்னு கேட்போமா? அடடா, என்ன ஒரு கற்பனை! காண்வரு நெடுவரை கதலி காணம்போல் தாழ் நிமிர் பதாகையின் குழாம் தழைத்தன. வாழ் நனி மழுங்கிட மடங்கி வைகலும் சேன்மதி தேய்வது அக்கொடிகள் தேய்க்கவே. காண்வரு நெடுவரை கதலி காணம் போல், அதாவது பெரிய மலைகளின் மேல கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் வாழை மரங்கள் அடர்த்தியா வளர்ந்து ஒரு தோப்பு மாதிரி இருக்குமே, அதை கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சாம் அயோத்தியின் கொடிகள். தாழ் நிமிர் பதாகையின் குழாம் தழைத்தன. தாழ் நிமிர் பதாகைன்னா நல்ல உயரமான கம்பங்களில் ஏற்றப்பட்ட கொடிகள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கொடிகளின் கூட்டம் குழாம் அந்த வாழை தோப்பு மாதிரி செழித்து தழைத்தன, அடர்ந்து உயர்ந்து காணப்பட்டதாம். யோசிச்சு பாருங்க, ஒரு நகரத்தில் எவ்வளவு கொடிகள், எவ்வளவு உயரம்! இப்போதான் உண்மையான கற்பனை வருது, கேளுங்க. வாழ் நனி மழுங்கிட மடங்கி வைகளும் சேன்மதி தேய்வது. வானத்தில் சேன் இருக்கிற நிலா மதி தன்னோட ஒளி வாள் நல்லா குறைஞ்சு போய் நனி மழுங்கிட நாளுக்கு நாள் வைகளும் வளைந்து மடங்கி தேய்ந்து போகுதே, தேய்வது. அதாவது தேய்பிறை வருதே. அதுக்கு என்ன காரணமாம்? அக்கொடிகள் தேய்க்கவே. அடேங்கப்பா, வேற ஒன்றும் இல்லையாம். அயோத்தியோட மாளிகைகளில் பறக்கிற இந்த உயரமான கொடிகள் இருக்குதே, அது காற்றுல அசையும் போது நேராக மேலே போய் நிலா மேலே உரசுதாம். அப்படி தொடர்ந்து அந்த கொடிகள் உரசத்தான் தேய்க்கவே பாவப்பட்ட அந்த நிலா தேஞ்சு போகுதாம். பார்த்தீங்களா கம்பரோட கற்பனையை? இதுக்கு பேரு ஏது தற்குறிப்பேற்ற அணின்னு இலக்கணத்தில் சொல்லுவாங்க. அதாவது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நிலா தேய்கிறதுக்கு கவிஞர் தன் கற்பனையால் ஒரு காரணத்தை ஏற்றி சொல்கிறது. கொடிகள் அவ்வளவு உயரமாக இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இப்படி ஒரு அழகான ரசிக்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறார் பாருங்க. நிலாவே தேயுற அளவுக்கு அயோத்தியின் புகழ் கொடிகள் ஓங்கி பறந்துச்சான். இது வெறும் நகர வர்ணனை இல்லைங்க, இது காவிய தலைவனோட நாட்டோட பெருமையை வானத்துக்கே ஏத்துற கற்பனை. என்ன ஒரு நயம், என்ன ஒரு அழகு! கம்பரோட சொல் வன்மையையும் கற்பனை திறனையும் நினைக்கும் போது உண்மையிலேயே மெய் சிலிர்க்குது இல்லையா? அயோத்தியின் கொடிகள் இப்ப நம்ம மனசுலையும் உயர பறக்க ஆரம்பிச்சிடுச்சு.